பள்ளி கொண்டாய் ரங்கநாதா, உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, கதி பெறவே ஞானம் நீத்தா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்படையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே. முராஹைகிரிவ மகாசுரேண ஷட்ராந்தராதோத்யத கண்டலப்பே நித்ரோன்முக பிரம்ம முகாத்ருதேஷு போதே வேதேஷ்வதித்சு கில மத்ய ரூபம் சத்யவிரஸ்ய திரிவிலாதி பர்த்துர் நதி ஜலே தார்ப்யதஸ் ததானீம் கிராஞ்சலேனக சஞ்சவ நிதாக்ரீஸ் கமத்சர்யாத் கச்சல பாலமீனக. இது நாராயணியத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் இருக்குது. இந்த மித்சாவதாரத்தை பற்றி தான் இந்த ஸ்லோகம் இருக்குது. இப்போது முதல் பதிவில் காலத்தை பற்றி சொல்கிறச்ச அந்த யுகத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, 4 சதுர்யுகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த 4 சதுர்யுகத்தில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த 10 அவதாரங்களும் வருதுன்னு சொன்னோம். முதல் சதுர்யுகத்தில், அது முதல் யுகம், சதுர்யுகத்தில் முதல் யுகம் கிருதயுகம் அப்படின்றோம். கிருதயுகம் 17,28,000 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். 17,28,000 வருஷத்தில் 4 அவதாரம் எடுக்கிறார் பெருமாள். மத்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். ஏன்னா டியூரேஷன் பெருசாக இருக்குது. அடுத்த வரக்கூடிய இதுதான் இது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் 3 அவதாரம் எடுக்கிறார். வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம். அடுத்தாப்புல வரக்கூடிய துவாபர யுகம், இப்போ நமக்கு முந்தின யுகம், அதில் பலராம அவதாரம், கிருஷ்ணா அவதாரம் எடுத்துட்டார். இப்போது சோபர் 9 அவதாரம் எடுத்துட்டாரு. இன்னும் 1 பாக்கி இருக்குது. அதே போது கல்கி அவதாரத்தில் அந்த கல்கி அவதாரம் அந்த கலியுகத்தில் எடுத்துடுவார். அதான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ பார்த்தாக்க நம்ம என்ன பார்த்தோம், சத்தியவர்தன்கிற ராஜா அந்த படகுல ஏறி போயின்னு இருக்கார். இருட்டாக இருக்குது. ஆனால் நம்ம சமயத்தில் பார்த்தோன்னாக்க இது பார்த்தோம், ஒரு 2004 நமக்கு கடல் பொங்கி வந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்தும் இருப்போம். அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருப்போம். சுனாமிங்கிறது தெரிஞ்சுருப்போம். சுனாமியை காட்டும் பல மடங்கு பெருசு இது. சுனாமி ஒரு ஊர், ஒரு நாடு கொஞ்சம் தான் அதாச்சு. இது உலகம் ஃபுல்லாகவே அழிகிறது, எல்லாமே அழிகிறது. அதாட்டும் இது அதோட இது கம்பேர் பண்ண முடியாது. இதனால் ஒரு தகவலுக்காக சொன்னேன். இது ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. அப்படியே போட் மட்டும் வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா இந்த அசுரன், ஹயக்ரீவன்கிற அசுரன் என்ன பண்ணான், என்னத்தை திருடின்னு போனான், பிரம்மாட்டின்னு வேதத்தை திருடின்னு போயிட்டான். வேதம் இல்லாமல் பிரம்மாவை என்ன காரியமும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று என்னன்னாக்க, பிரம்மாவுக்கு தங்கிட்டே அந்த வேதத்தை திருடிந்தாங்களும் தெரியாது. பெருமாள்கிட்ட போய் வேதத்தை காப்பாற்றி கொடுன்னு யாரும் கேட்கவும் இல்லை. பிரம்மாவும் சொல்லலை, யாரும் கேட்கவும் இல்லை. பெருமாளை பார்த்தார், அவனை எப்படியானும் இந்த அசுரனை அழிக்கணும், அழித்து வேதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனா அவதாரம் எடுத்து வந்துட்டுருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு சிறப்பு நோக்கம் உண்டு. இந்த அவதாரம் ஒரு அற்ப பொருள், அற்பமான ஒரு மீனுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்டு. இப்போது பிரளயம் முடிஞ்சு உலகத்துக்கு முழு சிருஷ்டிக்கு பிரம்மாவுக்கு வேதம் வேணும். இந்த வேதத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர அந்த அசுரன் கண்டுபிடிச்சிடாரு. அசுரனை பார்த்துட்டாரு. தன்னோட கொம்பு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மீனுக்கு ஒரு பெரிய கொம்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொம்பால் அந்த அசுரனை ஃபுல்லாக கிழித்து அவனை உடம்பு ஃபுல்லாக கிழிச்சு அவனை கொன்னுட்டு அவன்கிட்ட வேதத்தை மீட்கிறார். இப்போ பார்த்தா நம்ம ஒரு சதுரகம் சொன்னோம் இல்லையா, 1000 சதுரகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுதுன்னு. இப்போது இந்த போட்டில் சத்தியவர்தன்கிற ராஜா பயணித்து வர்றாரு இல்லையா சப்த ரிஷிகளோட. அவர் பெரிய மீன், அதான் மத்சாவதாரம் எடுத்து பெருமாள் அந்த கொம்போட மீனாவதாரம் எடுத்திருக்கார். தங்க மகைமான் மீனாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதான் மத்சாவதாரம். அந்த அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா. இப்போ
1000 சதுர்யுகம் பிரம்மாவோட இரவு பொழுது முழுக்க பிரளயம் இருக்கு. பிரளயத்தால் ஃபுல்லாக அழிச்சிட்டு முக்கியமான அந்த வேதம் வல்லார்கள், அப்புறம் அந்த ரிஷிகள், விதைகள், மூலிகைகள், அப்புறம் இந்த சத்தியவரன் ராஜா அவன் மட்டும்தான் அந்த படகுல இருக்கா. அதனால பெருமாள் வந்து கரெக்டாக பிரம்மாவுக்கு இரவு முடிய போகிற நேரம் முடிஞ்சு பகல் ஆரம்பிக்க போகிறது. கரெக்டாக முழிச்சுக்கிறார். முழிச்சினோடனே கரெக்டாக பெருமாள் வந்து அந்த ஹயக்ரீவன் அசுரனை அழிச்சிட்டு வேத்தை விட்டு மீட்டுட்டு பிரம்மாட்ட கொடுக்குறார். பிரம்மா வந்து அப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறார். அவருக்கு தகவலே தெரியல. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்தா வேதத்தை வச்சுக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கொடுக்குறார். அப்போ பிரம்மாவுக்கு நடந்த விவரங்கள்லாம் தெரியுது. இப்போது பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, இப்போது கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார் இல்லையா, பகவத்கீதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பல உபதேசங்களை சொல்கிறார். தர்மம் என்ன, தர்மத்தை எப்படி ரட்சிக்கணும், எப்போல்லாம் தர்மத்தின் தலை தாழ்ந்து அதர்மம் தலை ஓங்கி இருக்கோ அப்போல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லையா. அதாட்டம் நான் பல உபதேசங்கள் சொல்லி நிறையா ஒரு கேள்வி கேட்டு அது பதில் சொல்கிறேன். அதுதான் மத்ஸ்ய புராணம் அப்படிங்கிற பேரில். அதாவது அந்த ராஜாவுக்கு சத்தியவதங்கிற ராஜாவுக்கு சொல்வது மூலம் நமக்கு உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சத்தியவதங்கிற ராஜாவுக்கு என்ன பண்ணுறாருனாக்க, இந்த இதில் இந்த கலியுகத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சதுர்யுகத்தில், இப்போ பகல், இப்போ பிரம்மாவுக்கு போன சதுர்யுகத்தில் 1000 சதுர்யுகம் முடிஞ்சது. அப்போ இரவு முடிஞ்சு பகல் நடந்துட்டுருக்கு. இந்த சதுர்யுகத்தில், இந்த 1000வது சதுர்யுகத்தில் இப்போ அந்த ராஜா வந்து சூரியனை மன்னரை பிடிக்க வச்சார், சூரியனை மகனாக பிடிக்க வச்சார். சத்தாதேவன் அப்படின்னு பேர். மனு அவர் தான் இந்த ஜெனரேஷனுக்கு ஃபஸ்ட்டு மனிதன், தலைவன் அப்படிங்கிற அவருக்கு பேர் கொடுத்தார். இந்த இதுக்கு வைவச மனு அப்படின்னு பேர். இந்த மனுவுக்கு வைவசிய மனு அப்படின்னு பேர். அந்த இது சிறப்பையும் கொடுத்துட்டார். இந்த மீன் வந்து என்ன பண்ணும், தண்ணீரில் இருந்தால் கூட அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி இந்த பெருமாள் எடுத்த இந்த மத்ஸ்யாவதாரம் எனப்படும் மீனாவதார கதையை கேட்டாலும், இதை பற்றி யாரும் சொன்னாலும், அதை பற்றி மற்ற ஆள்கிட்ட பேசினாலும், ஆஹா இதாட்டம் நீ மத்ஸ்யாவதாரம்னு பெருமாள் எடுத்திருக்காராம், அந்த கதையை நாங்கள்லாம் கேட்டோம் அப்படி மற்ற ஆள்கிட்ட ஷேர் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். பாவங்கள் எல்லாம் அதுக்கு தான் உதாரணம். மீன் எப்படி தண்ணீரில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு அது வந்து தண்ணி சுத்தம் பண்ணுறது இல்லையா, அதே மாதிரி இந்த மத்ஸ்யாவதார கதையை கேட்ட நமக்கு நம்மளோட பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் தான் கிடைக்கும். மனோரதம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, என்னெல்லாம் நினச்சி பெருமாள் சேவிக்கிறோமோ, குழந்தைகள் படிக்கணுமா படிப்பு கிடைக்கும், குடும்பத்தாருக்கு கல்யாணம் ஆகணும், இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும். நமக்கு என்ன நினச்சி ஒரு காரியம் செய்யணுமோ அந்தந்த காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். அதுதான் இந்த கதையை கேட்டாளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம். இது வந்து திருமால் மொத்தம் 10 அவதாரம் பார்த்தோம். 10 அவதாரத்தில் மத்ஸ்யாவதாரம் அப்படிங்கிற மீனாவதார கதை இதோடு முடிஞ்சது. அடுத்தாப்புல நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த அவதாரம். என்ன தெரியுமா, ஆமை. மீனுக்கு அடுத்தாப்புல ஆமை. அந்த இதை பற்றி தான் ஆமையது கூர்மாவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தாப்புல நம்ம பார்க்கக்கூடியது கூர்மாவதார கதையை பார்க்கலாம். தொடர்ச்சி அடுத்த பதிவில் கூர்மாவதாரம் 2வது அவதாரத்தில் பார்க்கலாம். நமஸ்காரம்.